நல்ல கைகளை உயர்த்தி உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில உங்களுக்கு காணப்படுகிற வலிகள், வேதனைகள், இடர்பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், அலர்ஜி, மூச்சு விடாமல் சிரமப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. இப்படி யாரெல்லாம் செய்யறாங்களோ கைகளை உயர்த்தி பரலோகத்துக்கு நேராக நீங்க மாத்திரம்தான் என்று விசுவாசத்தோட, இயேசு மாத்திரமே, கர்த்தர் மாத்திரமே, பரிசுத்தாவியன் மாத்திரமே, இந்த உலகத்தில் எவனும் கிடையாது, எவையும் கிடையாது என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வ வண்ணமாக கைகளை உயர்த்தி என் இருதயத்தை தொடுங்க, என் சிறுநீரகத்தை தொடுங்க, என் கால்களை தொடுங்க, என் கல்லீரை மண்ணீரலை தொடுங்க, என் கணையத்தை தொடுங்க, எல்லாம் நார்மல். என் கேன்சர் கிருமிகள் குணமாகட்டும், யூட்ரஸ்ல அற்புதம் விளங்கட்டும், சுகம். நடக்க முடியாதவங்க, ஓ தேங்க்யூ லார்ட், இந்த கர்த்தர் ஒரு புதிய பலனை உங்க கால்களிலே கொடுக்கிறார். மடங்கி போயிருக்கிற உங்க கால்கள் சீக்கிரத்துல நேராக மாறும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, வாயிலே காணப்படுகிற புண் அது கேன்சரா இருக்குமோன்ற ஒரு பயம், பயப்படாதீங்க. என் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரே, எல்லா கடன்களையும் அடைக்கிற நிர்வாகத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீரார். வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு புதிய பிசினஸ, வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு புதிய பொருளாதாரத்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து ஒரு புதிய செழிப்பை, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஒரு வார்த்தை மாத்திரம் பரலோகத்திலிருந்து எங்களுக்கு எதிராக வரட்டும், எங்களுக்கு நேராக வரட்டும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரிந்த குடும்பங்கள், கணவன் மனைவி இணையட்டும். காத்திருக்கிற காத்திருப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படட்டும். இந்த நாளிலே கர்த்தர் பதில் கொடுத்தபடி நாளை ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், ஸ்தோத்திரம். ஊழியத்தின் பாதையில வேதனையோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் திடன்படுத்தி பலப்படுத்தி, யோசுவாவுக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பிராமிஸை கொடுத்து அவனுக்கு வேண்டியதை செய்து நடத்தினது போலவே கர்த்தர் யோசுவாக்களை நடத்தி எழுப்புவீரார். ஆண்டவரே, நீட் எழுதி தேர்வுக்காகவும் காத்திருந்த பிள்ளைகள் தோல்வி அடைந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கி தாரும். புதிய வழிகளிலே அவர் மருத்துவம் படிக்க முடியாத கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.